வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.4ல் செகண்ட் கொஸ்டின் இருக்குல்ல, யூஸிங் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் வித்தவுட் ஆக்சுவல் எக்ஸ்பென்ஷன். இந்த கொஸ்டினை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப் கொஸ்டின் எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 7. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னது? எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 7. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும்? சொல்யூஷன் எழுதிட்டு அந்த கொஸ்டினை மிஸ்டேக் இல்லாமல் அப்படியே கரெக்டாக எடுத்து எழுதிடுங்க. ஓகேவா? அடுத்து இது எந்த ஃபார்மில் இருக்குது, எந்த ஐடென்டிட்டின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இது எக்ஸு, இது ஏ இல்லையா? அதே மாதிரி இது எக்ஸு, இது பி, இது எக்ஸு, இது சி. ஸோ இப்போ எந்த ஃபார்மில் இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஏ, எக்ஸ் ப்ளஸ் பி, எக்ஸ் ப்ளஸ் சின்னு இருக்குது. ஸோ இது ஐடென்டிட்டி இல்லையா? இந்த ஐடென்டிட்டி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு எந்த ஃபார்மில் இருக்கும்? ஸோ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. இது அடிஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், இது மல்டிப்ளை ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ். நெக்ஸ்ட் வர டேர்மு கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், இது எக்ஸ் க்யூப் டேர்ம், இது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், இது எக்ஸ் டேர்ம், இது கான்ஸ்டன்ட். ஸோ இது கான்ஸ்டன்ட் டேர்ம். புரிஞ்சுதா? இவ்வளோ கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் எந்த டவுட்டும் வரக்கூடாது உங்களுக்கு. ஓகேவா? இப்போது இது பண்ணிட்டோம்ல, இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸோட வேல்யூ எக்ஸ் தான் இல்லையா? அப்போ ஏவோட வேல்யூ என்னது? 5. ஸோ பியோட வேல்யூ என்னது? 6. சியோட வேல்யூ என்னது? 7. புரிஞ்சுதா? ஸோ இதையும் டவுட் இல்லாமல் எடுத்து எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லையா? அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போது எக்ஸுன்றது எக்ஸ் ஸ்கொயரோட டேர்ம் என்னது? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தானே? அப்போ ஏ என்ன வந்திருக்குது? 5 ப்ளஸ் பி எவ்வளோ? 6 ப்ளஸ் சி 7. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? இங்கே பாருங்கள், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1 ஸ்கொயர். புரியுதா? அதே தான் இங்கே எழுதுங்க, 1 ஸ்கொயர். சரியா? ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 6 11, 11 ப்ளஸ் 7 18. 18 இன்ட்டு 1 ஸ்கொயர் எவ்வளோ? 1 இல்லையா? அப்போது 18. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னது? 18. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டேர்ம் இல்லையா? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் கேட்டாங்க, அடுத்து எக்ஸு டேர்ம். இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன வரும்? இங்கே ஏபி இருக்கா? ஏபின்றது என்னது? 5 இன்ட்டு 6 இல்லையா? 5 இன்ட்டு 6 தானே? அப்போ என்ன வரும்? 5 இன்ட்டு 6 30 ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது? பிசி இருக்கா? பி 6 ப்ளஸ் 6 இன்ட்டு 7, ஸோ 42 ப்ளஸ் சிஏ எவ்வளோ? 5 இன்ட்டு 7 35. புரிஞ்சுதா? இங்கே எக்ஸ் இருக்குது இல்லையா? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. ஸோ என்ன வரும்? 5 ப்ளஸ் 2 7, 7 ப்ளஸ் 0 7 இல்லையா? அடுத்து 3 ப்ளஸ் 4 7, 7 ப்ளஸ் 3 10. புரிஞ்சுதா? இப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு? 107. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லையா? கான்ஸ்டன்ட் term.
கான்ஸ்டன்ட் டேர்ம் நமக்கு என்ன இருக்குது ஏபிசி இல்லையா, அப்போ ஏ எவ்வளோ 5 இன்ட்டு பி எவ்வளோ 6 இன்ட்டு சி வேல்யூ 7. ஸோ இஸ் ஈக்குவல் டு என்ன 5 into 6 30, 30 into 7 210. புரிஞ்சுதா? ஸோ நமக்கு வந்து வித்தவுட் கால்குலேஷன் வந்து நாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வேல்யூ, கான்ஸ்டன்ட் டேர்ம் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். புரிஞ்சுதா? இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 2x + 3 இன்ட்டு 2x - 5 இன்ட்டு 2x - 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுத்து எழுதிட்டோமா? இப்போது எக்ஸோட வேல்யூ 2x இங்கே இல்லையா, பாருங்கள் எக்ஸோட வேல்யூ என்னது 2, இங்கே ஏவோட வேல்யூ என்னது 3, பியோட வேல்யூ என்னது -5, சியோட வேல்யூ -6. புரிஞ்சுதா? இது ஞாபகத்தில் வச்சுக்கணும். புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணுறோன்னா ஐடென்டிட்டியை அப்ளை பண்ணியாச்சு. நம்ம அது சேம் கொஸ்டின் முன்னாடி என்ன கேட்டாங்களோ அதே மாதிரி தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லையா, ஈக்குவல் டு என்ன வரும், இந்த a + b + c தான் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். ஸோ a வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 3, b வேல்யூ -5, c வேல்யூ -6 இன்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன வரும், எக்ஸோட வேல்யூ 2, ஸோ 2 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் -5 -6 ரெண்டையும் ஆட் பண்ணால் -11, -11 + 3 -8 இன்ட்டு இங்கே 2 ஸ்கொயர்னா 4. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு -32. இதுதான் என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். புரிஞ்சுதா? அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டேர்ம். எக்ஸ் டேர்ம் என்ன வருது, இங்கே ஏபி + பிசி + சிஏ இல்லையா, அப்போ ஏபி எவ்வளோ, ஏபின்றது ஏ இன்ட்டு பி, 3 இன்ட்டு -5 என்ன வரும் -15. அடுத்து பிசி இல்லையா ப்ளஸ் பிசி, பிசி -5 இன்ட்டு -6 + 30 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது ஏசினா ஏவோட வேல்யூ 3, சியோட வேல்யூ -6. ஸோ 3 இன்ட்டு -6 -18. ஓகேவா? -18 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 2 இல்லையா, இதுதான் எக்ஸோட டேர்ம். ஸோ என்ன வரும் இதில் பாருங்கள் -15 -18 -33 + 30 இன்ட்டு 2. ஸோ ஈக்குவல் டு என்ன வருது -3 இல்லையா, -3 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு -6. இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? அடுத்து என்ன நமக்கு தேவை, கான்ஸ்டன்ட் டேர்ம் தேவை. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது ஏபிசி இல்லையா, இதுதான். இப்போ ஏபிசினா என்ன வரும், 3 இன்ட்டு -5 இன்ட்டு -6 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா 5 இன்ட்டு 6 30. ஸோ என்ன வரும் 90. புரிஞ்சுதா?